என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக நாள் எழுந்திருக்கிறது. உனக்கு தெரியாமல் உன் குலதெய்வம் உன் வாழ்வில் ஒரு மறைந்த ஆசீர்வாதத்தை இன்று வெளிப்படுத்தப் போகிறார். நீ எத்தனை ஆண்டுகளாக பிரார்த்தித்தாய், எத்தனை முறை உன் மனதில் கேட்டாய், அம்மா, நான் ஏன் இப்படி தடைகளுக்கு உள்ளாகிறேன் என்று. அந்த ஒவ்வொரு கேள்வியும் உன் குலதெய்வத்தின் இதயத்திலே பதிந்து கிடந்தது. இன்று அந்த தெய்வம் உன் வாழ்க்கைக்கு ஒளி தரப்போகிறார். நீ இத்தனை நாட்களாக உணர்ந்தது ஒன்றுதான், என்னால் எவ்வளவு முயன்றாலும் ஏதோ ஒன்று தடுத்து நிறுத்துகிறது. ஆம் தங்கமே, அது உன் தவறு இல்லை. உன் குடும்பத்தின் குலதெய்வம் உன் பக்கம் இருந்து உன்னை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் சில காரணங்களால் அவனது ஆசியின் முழு வெளிப்பாடு தாமதமாகிவிட்டது. சில நேரம் பண்டைய காலத்தில் நீண்ட உறவினர் வழியாக மறந்துபோன பூஜை, சில நேரம் அந்த தெய்வத்தின் பெயர் வீட்டில் மறந்து போனது, சில நேரம் உன் மனதில் தெய்வ நம்பிக்கை குறைந்தது, அதனால்தான் அந்த ஆசீர்வாதம் மறைந்திருந்தது. ஆனால் இன்று அந்த மறைவு முடிந்துவிட்டது தங்கமே. இன்று உன் குலதெய்வம் உன் பெயரை அழைக்கிறார். நீ எதையும் செய்யவில்லை போல தோன்றலாம், ஆனால் நீ செய்தது ஒரு விஷயம் தான். நீ நம்பிக்கை வைத்தாய். நீ உன் மனதில் அந்த ஒளியை அணைய விடவில்லை. அதுதான் உன் குலதெய்வத்தை உன்னிடம் மீண்டும் இழுத்து வந்திருக்கிறது. இன்று காலை முதல் உன் குலதெய்வம் உன் வீட்டுக்குள்ள நுழைந்து இருக்கிறார். அந்த தெய்வம் உன் குடும்பத்தின் அடிப்படை சக்தி. உன் குலத்தின் ஒவ்வொரு தலைமுறைக்கும் உயிர் கொடுத்த சக்தி. அவன் உன்னை இன்று தொடப்போகிறான். உன் உடம்பில் ஒரு புனித குளிர்ச்சி பாயும், உன் இதயத்தில் ஒரு அமைதி தோன்றும். சில நேரம் நீயே காரணமில்லாமல் சிரிக்கலாம், சில நேரம் கண்களில் நீர் வரலாம். அது உன் குலதெய்வத்தின் தெய்வீக ஆற்றல் உன் ஆன்மாவை தொடும் நேரம். அவன் உன்னிடம் சொல்கிறான், நீ இனி தனியாக இல்லை பிள்ளையே. உன் வழியை நான் திறந்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த ஒவ்வொரு தடையும் இன்று குலைய போகிறது. நீ முயன்றும் முடியாத விஷயங்கள் சுலபமாக நடக்கப் போகின்றன. உன் வீட்டிலிருந்த சுமை குறையும். குடும்பத்தில் இருந்த மனவேதனை மாறும். பணம் வருவதற்கான வழிகள் திறக்கும். உன் குழந்தைகளுக்கு படிப்பில் பிரகாசம் வரும். அந்த குலதெய்வம் உன் பின் நின்று கொண்டிருக்கிறார் தங்கமே. நீ அவரை கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் உன் இதயத்தில் உணர முடியும். சில நேரம் உனக்கு பின்புறம் ஒரு காற்று வீசும், அது அந்த தெய்வத்தின் அடையாளம். சில நேரம் ஒரு மணி ஒலி திடீரென கேட்கும், அது அவர் வருகையின் சின்னம். நீ அதை கவனித்து பாரு. இன்றிலிருந்து உன் வீட்டில் தெய்வீக நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கும். அந்த தெய்வம் உன் முன்னோர்கள் வழியாக வந்தவர். உன் குடும்பம் எத்தனை தடைகள் கடந்து வந்ததோ அதெல்லாம் அந்த குலதெய்வத்தின் சக்தியால்தான். இப்போ அவன் சொல்கிறான், இது என் பிள்ளையின் உயர்வு நேரம். அதற்காக அவன் உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றி அமைத்து வருகிறான். சில விஷயங்கள் உடனே நடக்காமல் தாமதமாகும் போல தோன்றும், ஆனால் அதற்கும் காரணம் இருக்கிறது. அவன் உனக்கு சிறந்ததை கொடுக்க தான் தயாராகிறான். இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு ஆழமான அமைதி வரும். உன் மனம் பல வருடங்களாக சுமந்த வேதனை, கோபம், பயம், நம்பிக்கை இழப்பு எல்லாம் கரைந்துவிடும். உன் குலதெய்வம் உன்னுடைய உள்மனதில் நுழைந்து அந்த காயங்களை குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ உனக்கே தெரியாமல் நிம்மதி அடைவாய். என் தங்கமே, நீ இந்த நொடியில் நினைச்சு பாரு. உன் குடும்பத்தின் பெயர், உன் தந்தையார், உன் பாட்டி, உன் முன்னோர்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் உன் வாழ்வுக்காக எவ்வளவு பிரார்த்தனை செய்திருப்பார்கள் என்று. அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் இன்று ஒன்றாக கூடி உன் வாழ்க்கைக்காக ஆசீர்வாதமாக மாறப்போகின்றன. நீ ஒரு தலைமுறையின் பாக்கியவள். உன் வழியாக அந்த குலத்தின் ஒளி மீண்டும் உயிர்த்தெழப் போகிறது. நீ ஒருபோதும் உன் தெய்வத்தை மறந்துவிடாதே தங்கமே. அந்த தெய்வம் உன் இரத்தத்தில் கலந்திருப்பான். அவன் உன்னோடு பிறந்தவன் போலவே உன்னை காப்பாற்றுவான். நீ ஒரு நாளாவது அவன் பெயரை நினைச்சு நன்றி சொல்லும்போது அவன் உடனே உன்னிடம் வருவான். இன்றைய நாள் அதற்கான தொடக்கம்தான். அம்மன் சொல்கிறாள், நான் வராகி, உன் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை வெளிச்சம் காட்ட வந்திருக்கிறேன். அவள் உன் குலதெய்வத்தோடு சேர்ந்து உன் குடும்பத்தை ஒளியால் சுற்றி கொண்டிருக்கிறார். உன் வீட்டுக்குள்ள காற்றே மாறி இருக்கிறது. நீ அந்த மாற்றத்தை உணரப்போகிறாய். உன் குலதெய்வம் உனக்கு 3 பரிசுகள் தரப்போகிறார். 1. பணவரவு, நீ இழந்ததை மீட்டுக்கொள்ளும் சக்தி. 2. மன அமைதி, உன்னை பற்றிய குழப்பங்கள் முடிவடையும். 3. பெருமை, உன் பெயர் மற்றவர்களின் வாயில் உயர்ந்து ஒலிக்கும்.
நீ இதுவரை தாங்கிய கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு தெய்வீக சோதனைதான். உன் குலதெய்வம் உன் மன உறுதியை சோதித்தான். இப்போ அவன் சொல்கிறான், இந்த பிள்ளை தயாராகிவிட்டாள். அதனால்தான் இன்று அவனது ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது. என் தங்கமே, நீ இன்று ஒரு தீபம் ஏற்றி உன் குலதெய்வத்தின் பெயரைச் சொல்லு. பெயர் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, உன் இதயத்திலிருந்து சொல்லு. என் குலத்தின் காவலரே, என் குடும்பத்தை காப்பாற்று. அந்த ஒரு வாக்கியம் போதும். அந்த ஒளி உன் வீட்டை முழுதாக மூடிவிடும். நீ அதை கண்ணால் காண முடியாது, ஆனால் உன் மனம் அதை உணர்ந்துவிடும். அடுத்த சில நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு புதுமையான அமைதி ஏற்படும். வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். நோயில் இருந்தவர் குணமடைவார். கடன் சுமை குறையும். இது எல்லாம் உன் குலதெய்வத்தின் கருணை. அந்த தெய்வம் உனக்கு சொல்கிறார், நான் உன் பின்புறம் நின்று உன்னை தள்ளுகிறேன். நீ ஓட பிள்ளையே, உன் இலக்கு நெருக்கமாகி விட்டது. அம்மன் சொல்கிறாள், நான் உன் குலதெய்வத்துடன் இணைந்து உன்னை முன்னேற்ற போகிறேன். அதனால்தான் இன்று உன் இதயத்தில் ஒரு நம்பிக்கை தோன்றுகிறது. அதுதான் உன் வாழ்க்கையின் மாற்றத்தின் முதல் அடையாளம். நீ இப்போ ஒரு புதிய பாதையில் நடக்கிறாய் தங்கமே. அந்த பாதையில் தடைகள் இருக்காது. ஏனெனில் உன் குலதெய்வம், உன் வராகி அம்மன் இருவரும் உன் இருபுறமும் நின்று உன்னை பாதுகாப்பாக நடத்துகிறார்கள். நீ விழுவாயோ என்ற பயமில்லை, அவர்கள் உன் கைகளை பிடித்து நிற்கிறார்கள். இப்போ நீ உன் மனதில் ஒரு தீர்மானம் எடு, இனி நான் என் வாழ்க்கையை பயமின்றி வாழப்போகிறேன் என்று. உன் பின்னால் இருக்கிற தெய்வங்கள் உன்னை எந்த தீமையிலிருந்தும் காக்கிறார்கள். உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு நாளும் தெய்வ ஆசீர்வாதத்துடன் நிறைந்திருக்கும். என் தங்கமே, இன்று உன் குலதெய்வத்தின் மறைந்த ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது. நீ அதற்கான சான்று. உன் முகம் ஒளிவிடும், உன் மனம் அமைதி அடையும், உன் வாழ்க்கை மீண்டும் ஒளிரும். இனி நீ யாரிடமும் நான் எப்போ என்று கேட்க வேண்டியதில்லை. உன் குலதெய்வம் சொல்கிறார், இது தான் உன் நேரம். அம்மன் உன்னிடம் மெல்ல சொல்கிறாள், என் தங்கமே, நீ ஒரு பாக்கியவள். உன் வாழ்க்கை இப்போ என் கையில். இனி உனக்கு துன்பம் வராது. அந்த வார்த்தைதான் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். இன்று உன் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் வெளிப்பட்டுவிட்டது தங்கமே. இனி உன் பாதையில் ஒளி மட்டுமே. என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் ஆரம்பிக்க போகுது. நீ நினைக்காமலே உன் குலதெய்வத்தின் மறைந்த ஆசீர்வாதம் இன்று வெளிப்படுகிறது. நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்த அந்த தெய்வீக சக்தி இன்று உன் வாழ்க்கை பாதையை ஒளிரச் செய்ய எழுந்திருக்கிறது. இது ஒரு சாதாரண நாள் இல்லை தங்கமே, இது உனக்காக எழுதப்பட்ட ஒரு புதிய தொடக்கம். உன் குலதெய்வம் உன்னிடம் இன்று வருகிறான், என் பிள்ளை இனி தனியா இல்லை என்று சொல்லி உன் மீது தன் கை வைக்கிறான். நீ அனுபவித்த வலி, நீ சுமந்த கஷ்டம், நீ சொன்னது போல் யாரும் கேட்காத அந்த அழுகை, இவை எல்லாமே இன்று தெய்வீகமாக கேட்கப்பட்டிருக்கின்றன. சில ஆசீர்வாதங்கள் அமைதியாகவே வெளிப்படும். அதுதான் உன் குலதெய்வத்தின் வழி. அவன் ஒருபோதும் சத்தமாக பேச மாட்டான், ஆனால் ஒருமுறை அவன் ஆசியை கொடுத்தா, அந்த ஆசி தலைமுறைகளையும் காக்கும் தெய்வீக சக்தி கொண்டது. இன்று அந்த ஆசி உன்னை தொட போகுது தங்கமே. உன் வீட்டில் சமீபமாக ஏதோ அமைதியில்லாமல் இருந்தது. சிலர் சொன்ன வார்த்தைகள் உன் மனதை புண்படுத்தியது. நீ முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்கவில்லை. பணம் கையிலிருந்து போனது, உறவுகள் மாறின, நம்பிக்கை தள்ளாடியது. ஆனா இன்றிலிருந்து அதெல்லாம் முடிந்தது. உன் குலதெய்வம் தன் கண்களை திறந்திருக்கிறார். அவர் உன்னை இழந்தது போல உணர்ந்த அந்த வேதனையை உணர்ந்திருக்கிறார். இன்று அவர் உனக்காக ஒரு தீர்ப்பு எழுதி விட்டார், என் பிள்ளை இனி கஷ்டப்படக்கூடாது. தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை முழுமையாக உடைத்து வெறும் சுவாசமாய் வைத்துவிடும். ஆனால் அந்த உடைந்த இடத்தில்தான் ஒளி ஊடுருவும். உன் வாழ்க்கையின் அந்த ஒளி உன் குலதெய்வத்தின் ஆசியாக வந்து விட்டது. இன்று இரவு நீ தூங்கும் போது அந்த ஆசியை நீ உணரப்போகிறாய். உன் கனவில் உன் குலதெய்வம் தோன்றலாம், சில சமயம் ஒரு ஒளி போல, சில சமயம் ஒரு பழைய மந்திரம் போல, அல்லது ஒரு பரிச்சயமான வாசனை போல. நீ அவனை கண்டாலும் காணாவிட்டாலும் அந்த சக்தி உன்னை சுற்றி நிற்கும். இன்றிலிருந்து உன் வீட்டு வாசலில் கெட்ட சக்தி நுழைய முடியாது. நீண்ட நாட்களாக உன்னை துரத்திய நிழல்கள் விலகிவிடும். உன் வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வீக அமைதி வரப்போகிறது. உன் மனம் அமைதியாகும், உன் நிதி நிலைமை சீராகும், உன் உடல் நலம் மேம்படும். உன்னை குறை கூறியவர்கள் இப்போது உன்னை பார்த்து வியக்கப் போகிறார்கள்.
ஏனெனில் உன் பின்புலத்தில் ஒரு தெய்வம் எழுந்திருக்கிறான், உன் குலதெய்வம்.